finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ நம்ம ஜெனரல் வீடியோ போத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கிரிக்கெட் 24 மணி நேரம் நடந்துட்டு தாங்க இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்தியா வந்து கிரிக்கெட்டுக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க, ஒரு 40 days பிரேக். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட சீரீஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் செப்டம்பர் 19 தான். பங்களாதேஷ் டூர் ஆஃப் இந்தியா 2 டெஸ்ட் மேட்சஸ், அதுக்கப்புறம் 3 T20, அதுக்கப்புறம் லைனா இருக்கு. நியூசிலாந்து வராங்க, 3 டெஸ்ட் மேட்ச் விளாடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா போய் ஒரு 4 T20 விளாடுறோம். அண்ட் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் BGT பார்டர் கவாஸ்கர் டிராஃபி 5 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலாண்டோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ODI சீரிஸ் விளாட போறோம். ஸோ மெனி கிரிக்கெட் மேட்சஸ் ஒன்ஸ் செப்டம்பர் 19 அந்த பங்களாதேஷ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம். பட் இன் பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 days பிரேக். அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸே நம்மளோட சேனல்ல சொல்லியிருக்காங்க, அதாவது ப்ரோ போர் அடிக்குது ப்ரோ இந்தியா விளையாடாம. அதே டைம் சில பேருக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாவும் இருக்காங்க இந்தியா வந்து கிரிக்கெட் விளையாடாம இருக்கிறதுனால. என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பாக்குறேன் இந்தியா எப்படி ஒரு 40 day பிரேக்ல இருக்காங்க. பட் டெஃபினட்டா பிளேயர்ஸ்க்கு இந்த ஒரு பர்டிகுலர் பிரேக் கண்டிப்பா தேவைங்க. ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மென்டலி பிசிக்கலி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வருவாங்க. பிகாஸ் இட் ஹஸ் பீன் a long season. இமேஜின் பண்ணி பாருங்க, லாங் IPL, அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப், அப்புறம் ஜிம்பாப்வே சீரிஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா சீரிஸ். ஸோ டெஃபினெட்லி they deserve to get this break தான் நான் சொல்லுவேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி என்னால வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் அந்த ஒரு 2 டெஸ்ட் மேட்சஸ் கவர் பண்ண முடியல. ஜென்ரலா நான் கவர் பண்ணி வீடியோ போடுவேன். ஸோ சில கிரிக்கெட் மேட்சஸ்லாம் என்னால போட முடியல டியூ டு சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு லைவ் வந்தேன். ஸோ இனிமேல் ஜென்ரல் வீடியோஸும் வருவேன், அதே மாதிரி ப்ளூ ஐகான் வீடியோஸும் இருக்கும். ஸோ மெனி திங்ஸ் வில் கண்டினியூ. என்னோட ஒர்க் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் வீடியோஸும் இனிமேட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி டக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ டோன்ட் வரி. நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ இந்த வீடியோஸே வரதில்ல, ஷார்ட்ஸ் வரதில்ல, நார்மல் வீடியோ வரதில்ல, ப்ளூ ஐகான் வீடியோ வரதில்ல, என்னென்னவோ சொல்லுவீங்களே, எதுவும் வரவே மாட்டேன், ஆளே காணும் உங்களுக்கு, வந்தா லைவ் வரீங்க அதுக்கப்புறம் காணாம போயிடுறீங்கன்ட்டு. ஸோ கவலைப்படாதீங்க, டெஃபினட்டா இனிமேட் வந்து ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய கிரிக்கெட்டிங் நியூஸ். சவுத் ஆப்பிரிக்கா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 1-0 இந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு கிடைச்ச சான்ஸை கோட்டை விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மழைனால வந்து லைக் டிரா ஆயிடுச்சு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும். மேபி என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். பட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் விக்கெட் ஃபார் ஃபாஸ்ட் போலர்ஸ். நாம என்ன நினைச்சோம்னா அது வந்து ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருக்க போகுது கயானால அப்படின்னு நினைச்சோம். பட் பால் பயங்கரமா மூவ் ஆச்சு, டப்புன்னு விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பட் கடைசி விக்கெட்டுக்கு ஒரு 64 ரன் பார்ட்னர்ஷிப் அடிக்க விட்டுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவை. அதனால 160 அடிச்சாங்க. எனக்கு அப்பவே தெரிஞ்சது இந்த லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் போச்சு பாத்தீங்களா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, அந்த 64 ரன்ஸ், இதுதான் கேமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பேட்டிங்ல சொதப்பிட்டாங்க. அவ்வளவு சூப்பரா போலிங் போட்டு பேட்டிங்ல சொதப்பிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். 144 தான், 16 ரன்ஸ் இம்பார்ட்டன்ட் லீடை கொடுத்துட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா உஷாரா விளையாடி ஒரு 250 ரன்ஸ் அடிச்சு ஸோ டார்கெட் 260க்கு மேல கொடுத்துட்டாங்க, விச் இஸ் கோயிங் டு பி ரியலி டிஃபிகல்ட். என்னதான் 220 ரன் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சாலுமே 220 ரன் அவங்க அடிக்க போறதுலன்றது நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சது இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல. ஏன்னா லாஸ்டா வந்து மோட்டி அண்ட் சில இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் டெய்லண்டர்ஸ் இல்லைன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களால அந்த ஒரு 220 அடிச்சிருக்க முடியாது. பட் சவுத் ஆப்பிரிக்கா வில் பி சோ ஹாப்பி, ஏன்னா அவங்க அந்த ஒரு சூப்பர் ரெக்கார்டை மெயின்டைன் பண்றாங்க அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அது வந்து தாறுமாறா இருக்குங்க. ஐ திங்க் அவங்க 2 பேரும் சேர்ந்து 25 டெஸ்ட் மேட்சஸ் மொத்தமா விளையாடி இருப்பாங்க. அதுல 22 டெஸ்ட் மேட்ச் ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருக்காங்க. வெறும் 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஆக்சுவலி வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓவராலா. ஸோ அதுவே ஒரு சரியான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட. ஸோ டெஃபினட்டா வெஸ்ட் இண்டீஸ் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா அந்த பிரிஸ்பேன்ல அவங்க அந்த ஆஸ்திரேலியாவை அடிச்சாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்துச்சு. பட் இங்கிலாந்துல போய் அந்த சீரிஸ் தோத்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல இந்த சீரிஸ் தோத்துட்டாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுனா தான் போயிட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பிரிஸ்பேன் விக்டரி, பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டா ஷெமார் ஜோசப் 5 விக்கெட் சூப்பரா எடுத்தாரு செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல. அண்ட் ஜேடன் சீல்ஸ் அவர் ஒரு மிகப்பெரிய ரெவலேஷன். இங்கிலாந்து சீரீஸ்ல இருந்து பாக்குறேன், அவர் அந்த இங்கிலீஷ் கவுண்டி விளையாடினதுனால அவருடைய போலிங் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சூப்பர் சீரீஸ் அவருக்கு இங்கிலாந்துல. அதே மாதிரி ஹோம்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் மேட்சும் கலெக்டாரு. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ ட்ரெமெண்டஸ் சீரீஸ் ஃபார் ஹிம். அண்ட் பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டா டெஃபினட்டா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க. ஒரு மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸ்ல அத்தனை சூப்பரா விளையாடுறாரு, பட் அதுக்கப்புறம் சொதப்பிடுறாரு. ஸோ அதே மாதிரிதான் மற்ற வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸும் சரி. ஜேசன் ஹோல்டர் கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல கன்சிஸ்டன்டா விளையாடுறாரு, லோவர் ஆர்டர்ல கொஞ்சம் பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பட் மெயின் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க மாட்டேங்கிறாங்க.
விச் இஸ் ஹாண்டிங் தம் ஒரு ரொம்ப வருஷமாவே. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. ஏன்னா அவங்க டெஃபினட்டா தே வில் டேக் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ரிகார்டிங் போலிங். முல்டர் செம்மையா போட்டாரு செகண்ட் டெஸ்ட் மேட்ச், ரபடா சூப்பரா போட்டாரு, மகாராஜ் 2 டெஸ்ட் மேட்ச்மே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒர்க் ஹார்ஸ் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல ஸோ அவரும் செம்மையா போட்டாரு. டேன் பீட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அவரும் சூப்பரா போட்டாரு. நாண்ட்ரே பர்கரும் நல்லா போட்டாரு. ஸோ போலிங்கும் எடுத்துக்கலாம், பேட்டிங்ல மார்க்ரம் ஒரு இம்பார்ட்டன்ட் 50 அடிச்சாரு. ஏன்னா அவரோட அவே ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இல்லை. ஸோ அதனால அவரும் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டோனி டி சோர்சி அவரும் ஒரு நல்ல நாக் 80 odd runs ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அடிச்சாரு. ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். பவுமாவும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு இம்பார்ட்டன்ட் 80 odd run அடிச்சாரு. அண்ட் லோவர் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கைல் வெரேன் விக்கெட் கீப்பர் அவரு ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாரு பேட்டிங்ல. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வில் பி சோ ஹாப்பி வித் திஸ் டெஸ்ட் சீரிஸ். நெக்ஸ்ட் T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடியும் வேர்ல்டு கப் முன்னாடி ஒரு 3 T20 சீரிஸ் விளாண்டாங்க. அதுல 3-0 வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாங்க. பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் 3 மேட்ச் T20 சீரிஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா கம்பேக் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இதுல மார்க்ரம் ஆஸ் யூஷுவல் T20 கேப்டனா அவரும் உள்ள வராரு. ஸோ அவர் மேல நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஆக்சுவலா அவர் மேல வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதாவது என்னவென்றால் தூய தமிழ்ல பேசுறேன்ல சடனா சம்டைம்ஸ் டங்கு வந்து ரோல் ஆயிடுது. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் நீங்க தோத்துட்டீங்க, இன்னும் மைண்ட்ல உங்களுக்கு அது இருக்கான்னு கேட்கும் போது மார்க்ரம் கிளியரா சொல்லிட்டாரு, இல்ல நான்லாம் வந்து அதெல்லாம் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ ஃப்ரெஷ் மைண்டோட விளாட்றேன், அதே ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் சீரிஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா அவங்க 3-0 இதுக்கு முன்னாடி தோத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ்ல T20 சீரிஸ் வேர்ல்டு கப் முன்னாடி. ஸோ அதுக்கு கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துதான் ஆகணும்னு இருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பார்க்கலாம் அந்த டாமினன்ஸ் கண்டினியூ பண்றாங்களா T20 கிரிக்கெட்ல இன் ஹோம், அதாவது பைலேட்டரல் சீரிஸ் நான் சொல்ல வருது. ஸோ இன்னொரு பக்கம் 100 டோர்னமெண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ்ல ஓவல் இன்வின்சிபிள்ஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்க. அண்ட் உமன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லண்டன் ஸ்பிரிட் அவங்க வின் பண்ணிட்டாங்க. இல்ல தீப்தி சர்மா வந்து பாத்தீங்கன்னா 3 balls 4 runs டு வின் இருக்கும்போது அப்படி தூக்கி மடக்கி ஹேலே மேத்யூஸை வந்து மிடான்ல ஒரு 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. செம்மையான ஒரு விக்டரின்னு சொல்லலாம். நம்மளுக்கும் ப்ரௌடா இருந்தது. ஓகே ஒரு இந்தியன் உமன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வின் பண்ணி கொடுத்து டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. இன்னொரு பக்கம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தீப்தி சர்மா இந்தியாவுக்கு நிறைய வாட்டி இருந்திருக்காங்க, ஏன் இந்தியாவுக்கு மட்டும் அடிச்சு கொடுக்கல அப்படின்ட்டு. எந்த ஒரு பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இதுக்கு அடிச்சு கொடுக்க மாட்டோம், இந்த டீமுக்கு தான் அடிச்சு கொடுப்போம் அப்படின்றத விளையாட மாட்டாங்க. மேபி இந்தியா விளையாடும் போது ப்ரெஷர் சோ ஹை, ஒரு பிரான்சைசி கிரிக்கெட் விளையாடும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குமான்றது தெரியாது. மேபி ஃப்ரீ மைண்ட்ல விளையாடி இருப்பாங்க, அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது இன்னொரு பக்கம் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உமன்ஸ் கிரிக்கெட் ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் அயர்லாந்து, அதுல அயர்லாந்து கலக்கிட்டாங்க. ஏன்னா 2 மேட்ச் T20 சீரிஸ்ல சீரிஸ் லெவல் ஆயிடுச்சு. கேபி லூவிஸ் வர ஒரு ஃபென்டாஸ்டிக் செஞ்சுரி போட்டாங்க செகண்ட் T20ல. ஃபர்ஸ்ட் T20ல ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க. மாதவி அவங்க வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவோடையும் அந்த ஏஷியா கப் ஃபைனல் T20 ஃபைனல் செம்மையா விளையாடி வின் பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் ஒன் டே சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் சீரிஸ்ல 2-1 அயர்லாந்து உமன்ஸ் வின் பண்ணி ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு செம்மையான ஒரு மூவ்மெண்ட் அவங்களுக்கு, அதுல டவுட்டே கிடையாது. ஸ்ரீலங்கா வில் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா சமீரா அத்தப்பட்டு T20 சீரிஸ் விளையாடல, ஆனா 50 overs விளையாடினாங்க. ஸோ அவங்க இருந்தும் இந்த சீரிஸ் அவங்க லூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் அவங்களுக்கு. பட் ஆஸ் யூஷுவல் மாதவி இந்த ODI சீரிஸ்லயும் அவங்க ஃபார்மை கண்டினியூ பண்ணாங்க. பட் அவங்களோட போலிங் அந்த கண்டிஷன்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா இல்லை. ஏன்னா அவங்க ஸ்பின் ஓரியன்ட். அயர்லாந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி அயர்லாந்து உமன்ஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி 2-1 வின் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் ஹோம் சீரிஸை அவங்க டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஐபிஎல் நியூஸ் பத்தி நிறைய சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னும் வீக் டைம்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரிட்டென்ஷன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ அது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சிரும், ஒரு டீமுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ரிட்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நான் செப்பரேட்டா சில வீடியோஸ் போடுவேன், லைவும் வருவேன், அதை நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 5 years விளாண்டவங்கள அன்கேப்டு பிளேயரா மாத்தணும். எஸ்பெஷலி சிஎஸ்கே ஓனர்ஸ் அதை ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி இந்த ரூலை கொண்டு வாங்கன்னு. அதை கொண்டு வர மாதிரி தெரியுது. இம்பாக்ட் பிளேயர் ஸ்டே ஆக போகுது, அதுவும் வந்து கிளியர் கட்டா தெரியுது. ஸோ நிறைய பேரை ரீடைன் அண்ட் ஆர்டிஎம்ஸும் நிறைய இருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஐபிஎல் நியூஸ். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன ஃபர்தரா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் புஜிபாபு டோர்னமெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 states விளாடுறாங்க. அதுல ஜார்க்கண்டுக்கு இஷான் கிஷன் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு ரெட் பால் கிரிக்கெட்ல. அவர் தான் கேப்டனும் சரி. அண்ட் சூப்பர் 100 ஒன்று போட்டாருங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு 100 அவரோட கேரியர்ல. ஏன்னா ரெட் பால் கிரிக்கெட்ல ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு 100 அவருக்கு டெஃபினட்டா ஒரு மோட்டிவேஷனா வந்து நிற்கும். ஏன்னா நெக்ஸ்ட் துலீப் ட்ராஃபிலையும் அவர் செலக்ட் ஆயிருக்காரு. அண்ட் துலீப் ட்ராஃபி டீம்ஸும் பத்தி நம்ம ஆல்ரெடி சில வீடியோஸ் போட்டுட்டோம் லைவ்ல. ஸோ 4 டீம் இருக்கு. ஒரு டீம் கேப்டன் சுப்மன் கில், இந்தியா ஏ சுப்மன் கில், இந்தியா பி வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் அபிமன்யு ஈஸ்வரன் பண்றாருன்னு நினைக்கிறேன். இந்தியா சி வந்து ரித்ராஜ் கைக்வாட் அண்ட் இந்தியா டி வந்து ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ எல்லா டீமுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் எல்லா டீமும் சொல்றதை விட
ஃபர்ஸ்ட் 2 டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ருத்ராஜ் டீமும் டீசெண்டா இருக்கு பேட்டிங்ல. அண்ட் டி டீம் தான் கொஞ்சம் நிறைய லோக்கல் டொமஸ்டிக் பிளேயர் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். நம்ம எதுவுமே ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லிட முடியாது, பேருங்களை பார்த்து மட்டும் சொல்லிட முடியாது. பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது டோட்டலா டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5th அந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போது. கண்டிப்பா இந்த வாட்டி டுலிப் ட்ராஃபியை நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸ் எல்லாம் விளாடுறாங்க, மெயின் இந்தியன் பிளேயர்ஸ் விளாடுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இந்த பர்டிகுலர் டுலிப் ட்ராஃபில விளாடல டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். ஏன்னா அவங்க ஆல்ரெடி T20 டோர்னமெண்ட் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிறது வெறும் 50 overs அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் தான். ஸோ அவங்களை தூக்கி திருப்பி இதுல போட்டு லோட் பண்ணி தே நீட் அ பிரேக். ஸோ நத்திங் ராங் இன் தட். எனிவே பார்க்கலாம் எப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த துலீப் ட்ராஃபி. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் கிரிக்கெட் நியூஸ். நான் வந்து ஒரே வீடியோல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணணும்னு இருந்தேன், கவர் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஃபர்தர் வர கிரிக்கெட் நியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 பண்ணுவேன். ஏன்னா இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் டூர் ஆஃப் பாகிஸ்தான் 2 match டெஸ்ட் சீரிஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் இங்கிலாந்து 3 match டெஸ்ட் சீரிஸும் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பத்தி வீடியோஸும் செப்பரேட்டா நாளைக்கு நான் ஆக்சுவலா போடுவேன். அதையும் பார்த்து உங்களோட சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் கொடுக்குற அளவுக்கு கொடுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்